நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவி வேறொரு ஆணுடன் தகாத உறவில் இருந்ததை கண்ட கணவர் அரை நிர்வாணமாக இருந்த இளைஞரை புகைப்படம் எடுத்து மிரட்டல். கைவிரல் நகங்களை கட்டிங் பிளேடால் பிடுங்கி அந்தரங்க உறுப்பில் ஸ்டாப்லர் பின் அடித்து டார்ச்சர் செய்த கொடூரம். பெண் தோழியின் வீட்டுக்கு சென்ற இளைஞருக்கு என்ன நேர்ந்தது, நடந்தது என்ன? மதிய நேரத்துல இளைஞர் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ சரல்குன்னு பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில இருந்து முனகல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் வித்தியாசமா இருந்ததால அந்த இளைஞர் தன்னுடைய பைக்கை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. அப்போ கை கால்கள் கட்டியபடியும் கை விரல் நகங்கள் பிடுங்கியபடியும் ஆந்தரங்க உறுப்புகள்ல ஸ்டாப்லர் அடிச்சபடியும் கொடூரமான முறையில அரை நிர்வாணமா இளைஞர் ஒருத்தர் கிடந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த இளைஞர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்ன உடனே ஸ்பாட்டுக்கு வந்த கேரளா பத்தினம்திட்டா போலீஸ் பாதிக்கப்பட்ட இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. சரல்குன்னு பகுதியை சேர்ந்த ஜெயேஷ் சில வருஷத்துக்கு முன்னாடி அதே ஏரியாவை சேர்ந்த ரஷ்மிங்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்துல 2 பேருடைய வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. காலையில கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரஷ்மி எந்த நேரமும் மொபைல்ல மூழ்கி போய் இருந்திருக்காங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர்னு அதையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மூலமா தான் ஆலப்புழாவை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கூட ரஷ்மிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் 2 பேருக்கும் இடையில தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் டெய்லி நைட்டு ஃபுல்லா போன் பேசுறது, அடிக்கடி வெளியில போறதுமா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு அந்த இளைஞருக்கு ஃபோன் பண்ண ரஷ்மி, நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், வீட்டுக்கு வா, தனிமையில இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த இளைஞரும் ஆசையா ரஷ்மியோட வீட்டுக்கு போயிருக்காரு. இளைஞர் வீட்டுக்குள்ள போன உடனே கதவை சாத்துன ரஷ்மி அவருக்கு டீ போட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து 2 பேரும் பெட்ரூமுக்கு போயிருக்காங்க. பெட்ரூம்குள்ள போனதை வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்த ஜெயேஷ் அவரும் அந்த அறைக்குள்ள போயிட்டு போட்டோவை காட்டி அந்த இளைஞரை மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயேஷும் ரஷ்மியும் சேர்ந்து அந்த இளைஞரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல தலையில பலத்த காயமடைந்ததால அந்த இளைஞர் நிலை குலைஞ்சிட்டாரு. ஏன் என்னை இப்படி அடிக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டு என்னை விட்டுருங்க, தெரியாம வந்துட்டேன்னு கெஞ்சி இருக்காரு. ஆனா அந்த தம்பதி இளைஞர்கிட்ட இருந்து 6000 ரூபாய் பணம், விலை உயர்ந்த செல்போன் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞருடைய கை கால்களை கட்டி போட்டு கட்டிங் பிளேடை வச்சு கை விரல் நகத்தை பிடுங்கி இருக்காங்க. வலி தாங்க முடியாம அந்த இளைஞரும் ரொம்பவே துடிதுடிச்சு போயிருக்காரு. ஆனா அப்பவும் இரக்க குணம் இல்லாத அந்த 2 பேரும் இளைஞருடைய அந்தரங்க உறுப்புல 26 முறை ஸ்டாப்லர் அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அடுத்து அந்த இளைஞரை பக்கத்துல உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க அவர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு ஜெயேஷ், ரஷ்மியை பிடிச்சு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் பல உண்மை தகவல்களும் வெளியில வந்திருக்கு. அதாவது ரஷ்மி இன்ஸ்டா மூலமா தன்னோட பழகின ஆண் நண்பர்களை மயக்கி தனிமையில இருக்கலாம்னு ஆசை வார்த்தை சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவாங்களாம். அடுத்து 2 பேரும் பெட்ரூம்ல இருக்கும்போது கணவர் ஜெயேஷ் ரூமுக்குள்ள வந்து அந்த இளைஞரை சரமாரியா தாக்கி அவர்கிட்ட இருக்கிற பணம், போனை பிடுங்கி சித்திரவதை பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க.
இதே மாதிரி கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகை அன்னைக்கும் இந்த தம்பதி ராணி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தரை இதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு பணம் நகைகளை பிடுங்கி சித்திரவதை செஞ்சதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கழுத்தை நெரித்த மனைவி திடீரென வீட்டுக்குள் புகுந்து விவசாயியின் ஆணுறுப்பில் தாக்கி கொலை முயற்சி. ஏர் கூலரை எட்டி உதைத்து உயிர் பிழைத்த விவசாயி. கனவு கண்டு பயந்து விட்டீர்களா என நாடகம் போட்ட மனைவி. கள்ள நாடகம் எடுபடாததால் மனைவியின் கையில் மாட்டப்பட்ட விலங்கு. சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின் காட்டுக்குள் தூக்கில் தொங்கியபடி கிடந்த கள்ளக்காதலன். கள்ளக்காதலன் சடலமாக இருந்தது ஏன்? கொலை செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? செப்டம்பர் 1ஆம் தேதி நைட்டு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த விவசாயி வீரப்பாவுடைய நெஞ்சு மேல யாரோ ஏறி உட்கார்ந்து கழுத்தை நெரிச்சிருக்காங்க. படக்குன்னு கண்முழிச்ச வீரப்பா ஷாக் ஆகி இருக்காரு. காரணம், கழுத்தை நெரிச்சது வேற யாரும் இல்ல, கட்டின மனைவி சுனந்தா தான். கணவனுடைய வாய பொத்தி மனைவி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கப்போ வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு ஆண் வீரப்பாவுடைய ஆணுறுப்புல வேகமா தாக்கி இருக்காரு. கழுத்தை நெரிச்ச மனைவிய ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த ஆணையும் தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு வீரப்பா. அப்போ அவனை விடாத, எப்படியாவது கதையை முடிச்சிருன்னு சுனந்தா அந்த ஆணுக்கு கட்டளை போட்டிருக்காங்க. அதை கேட்டு இன்னும் வேகமா தாக்க ஆரம்பிச்ச அந்த ஆண் வீரப்பாவுடைய ஆணுறுப்புல எட்டி உதைச்சு தாக்கி இருக்காரு. அப்போ காலுக்கு அடியில இருந்த ஏர் கூலர்ல ஒரு மிதி மிதிச்சிருக்காரு வீரப்பா. அந்த சத்தம் கேட்டு அவருடைய மகனும் எந்திரிச்சதோட பக்கத்துல இருந்த ஹவுஸ் ஓனரும் என்ன சவுண்டுன்னு வீரப்பா வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. அந்த நேரம் கதவு திறந்து விட்ட சிறுவன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ள அங்க இருந்த அந்த ஆண் எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ ஏன் இப்படி கத்துறீங்க, கனவு ஏதாவது கண்டீங்களான்னு ஆக்டிங் போட்டிருக்காங்க சுனந்தா. ஆனா அவளை விடாதீங்க, அவதான் கருப்பு ஆடுன்னு சொல்லியிருக்காரு வீரப்பா. அடுத்து ஹவுஸ் ஓனர் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் சுனந்தா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போதான் பல அதிர்ச்சி விஷயங்களே வெளியில வந்திருக்கு. கர்நாடக மாநிலம் விஜயபுரா இண்டி நகர் அக்க மகாதேவியில உள்ள வீரப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய விவசாய நிலம் பக்கத்துல சிதப்பா அப்படிங்கிறவருடைய நிலம் இருக்கு. தன் கணவர் கூட விவசாய நிலத்துக்கு போறப்போ வீரப்பாவுடைய மனைவி சுனந்தாவுக்கும் சிதப்பாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. எந்த தங்கு தடையும் இல்லாம 2 வருஷத்துக்கு மேல சிதப்பா கூட தகாத உறவுல இருந்த சுனந்தாவுக்கு அதுக்கு பிறகு செல்போன் பேச்சாலேயே சிக்கல் வந்திருக்குது. குழந்தைய கவனிக்காம செல்போனே கதின்னு இருந்த மனைவியுடைய தகாத உறவு அதே செல்போன் மூலமே கணவனுக்கு தெரிஞ்சிருக்குது. பிள்ளைகள் எதிர்காலம் வீணாகிரும், அதனால தகாத உறவை விட்டுன்னு மனைவிய விவசாயி வீரப்பா கண்டிச்சிருக்காரு. ஆனாலும் இல்லைகளுக்கு எந்த முட்டுக்கட்டையும் போடல சுனந்தா. அதனால தம்பதிக்குள்ள நித்தம் சண்டை நடந்திருக்குது. அதனால கணவனை தீர்த்து கட்டிட்டு சிதப்பா கூடவே வாழ பிளான் போட்டிருக்காங்க மனைவி சுனந்தா. அந்த பிளான் படிதான் சம்பவத்தன்னைக்கு சிதப்பாவை வீட்டுக்கு வரவழைச்சு ஆபரேஷனை ஆன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏர் கூலரை எட்டி உதைச்சு சுனந்தாவுடைய ஆபரேஷன்ல மண்ணள்ளி போட்டிருக்காரு வீரப்பா. கையும் களவுமா சிக்கன மனைவி வாயாலேயே அத்தனை உண்மையும் வெளியில வந்திருக்கு. சுனந்தாவை கைது செஞ்ச போலீஸ் தப்பி ஓடுற சிதப்பாவையும் வலை வீசி தேடிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் கண்ணுல சிக்காம இருந்த சிதப்பா இனியும் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவ முடியாது. அதே மாதிரி சிக்கினாலும் சுனந்தா மேல தப்பு இல்ல, தன் மேலதான் தப்பு, போலீஸ் தனக்கு தான் தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைச்சு ஒரு காட்டு பகுதியில உள்ள மரத்துல தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிட்டாரு. தற்கொலை பண்றதுக்கு முன்னால வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு சிதப்பா. எப்படியும் சட்டம் பொண்ணுக்கு சாதகமா தான் இருக்கும், அதனால சுனந்தா எப்படியும் தப்பிச்சிரும், நான் தான் மாட்டிக்குவேன்னு சொல்லியிருக்காரு சிதப்பா. ஆக மொத்தம் கள்ளக்காதலால கடைசியில கள்ளக்காதலனுடைய உயிர் போனதுதான் மிச்சம். தலையில் அடிபட்டு சாலை ஓரம் உயிரிழந்து கிடந்த ஆட்டோ ஓட்டுநர்.
சட்டை பையில் இருந்த செல்போனை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். சொந்த மச்சானே மாமாவை அடித்து கொலை செய்த பயங்கரம். மாமாவை மச்சான் அடித்து கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? முழுகம்பூண்டி கிராமத்துல சாலையோரம் ஒரு ஆட்டோ டிரைவருடைய சடலம் கிடந்திருக்குது. அந்த வழியா போன மக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சதோட அவருடைய சட்டை பையில இருந்த செல்போனை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல செல்போன் கால் ஹிஸ்டரியில கடைசியா அந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்த செல்போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்த அந்த நம்பர் யாரோடதுன்னு பார்த்தப்போ பையூர்ல உள்ள மகேஸ்வரன் அப்படின்னு வந்திருக்குது. அடுத்து பையூருக்கு போய் மகேஸ்வரனை பத்தி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். கூடவே உயிரிழந்த ஆட்டோ டிரைவர் போட்டோவையும் காட்டியிருக்காங்க. அப்போ கிராம மக்கள் ஆட்டோ டிரைவரும் மகேஸ்வரனும் மாமா மச்சாந்தான்னு சொன்னதோட அவருடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ வீட்டில் தான் இருந்திருக்காரு மகேஸ்வரன். அவருடைய கண்ணில் ஒருவித மிரட்சியை பார்த்த காவலர்கள் உங்களுடைய செல்போன் எங்கன்னு போலீஸ் கிட்ட கேட்டப்போ சார்ஜ் இல்ல சார்னு சொன்ன மகேஸ்வரன், ஏன் சார் என்னாச்சுன்னு படபடப்பா கேட்டிருக்காரு. அப்போ ஆட்டோ டிரைவர் போட்டோவை காட்டி இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ என்னுடைய அக்கா கணவர் தான், அவருடைய பிள்ளைகள் எங்க வீட்டில் தான் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு போவாருன்னு சொல்லியிருக்காரு மகேஸ்வரன். அவரை யாரோ தலையில அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு போலீஸ் சொன்னதும் கத்தி அழுதிருக்காரு மகேஸ்வரன். கடைசியா உங்க நம்பர்ல இருந்து தான் ஆட்டோ டிரைவருக்கு கால் போயிருக்குது, ஏன் கால் பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில் சொன்ன மகேஸ்வரன் போலீஸ் எந்த கேள்வி கேட்டாலும் உளறிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அவருடைய உளறலே கொலையாளி அவர்தான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்திருக்குது. திருவண்ணாமலை ஆரணிப்பாளையம் டிஆர்எஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் 30 வயசு ஆட்டோ டிரைவர் கணபதி. இவர் பையூர் எம்ஜிஆர் நகர்ல உள்ள மோனிஷாவை காதலிச்சு 8 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்காங்க. காதலிக்கும் போது இருந்த பிணைப்பு கல்யாணத்துக்கு பிறகு இல்லாததால தம்பதிக்குள்ள தினமும் சண்டையாவே இருந்திருக்குது. அதனால கணவனை விட்டு பிரிஞ்சு போன மனைவி கொஞ்ச நாளைக்கு பிறகு வேற ஒரு ஆணோட வெளியூர் போயிட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால பிள்ளைகள் ரெண்டையும் மோனிஷாவுடைய தம்பி தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு கணபதி. வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு போவாரு. அப்படி வரும்போது மோனிஷாவுடைய தங்கச்சி கூட கணபதிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மனைவி போனாலும் கொழுந்தியா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை வளர்க்கலாம்னு நினைச்சிருக்காரு கணபதி. ஆனா அக்கா கணவருக்கு தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வைக்க மகேஸ்வரனுக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. அதனால கணபதிய கண்டிச்சிருக்காரு. அந்த கண்டிப்ப கணபதியும் கேட்கல, மகேஸ்வரனுடைய தங்கச்சியும் கேட்கல. அதனால கடுப்பான மகேஸ்வரன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கணபதி மகேஸ்வரன் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அப்படியும் கணபதியும் மோனிஷாவுடைய தங்கச்சியும் பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்தவே இல்லை. அதனால மாமா கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக மது அருந்த போகலாம்னு சொல்லி மாமா ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிருக்காரு மகேஸ்வரன். 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கப்போ கணபதி தலையில இரும்பால தாக்கி கொலை செஞ்ச மகேஸ்வரன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா கால் ஹிஸ்டரி மூலமா சிக்கின மகேஸ்வரனால மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்குது. அக்கா கணவரை கொலை செஞ்ச மச்சான் இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. வீட்டு வராண்டாவில் அமர்ந்திருந்த அதிமுக பிரமுகர் வீடு புகுந்து அதிமுக பிரமுகரின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை. அதிமுக பிரமுகரை கொலை செய்தது யார்? முன் விரோதமா? உட்கட்சி பிரச்சனையா? கொலையாளி சிக்கினானா? நைட்டு 8 மணிக்கு மேல வீட்டு வராண்டாவில் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு கனகராஜ். அப்போ திடீர்னு உள்ள வந்த ஒரு நபர் கனகராஜ் கழுத்துல கத்தியால குத்தி இருக்காரு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியே பைக்ல நின்றுட்டு இருந்த 2 பேர் கூட எஸ்கேப் ஆகிட்டாரு அந்த நபர். வீட்டுக்குள்ள ஓடி வந்த அவருடைய மனைவியும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்ததோட கனகராஜ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க.
ஆனா அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க டாக்டர்கள். இதுக்கு மத்தியில கனகராஜ தான் கொலை செஞ்சன்னு அஸ்வின் ராஜுங்கிறவரு தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. தஞ்சை நாச்சியார் கோவில் பக்கத்துல உள்ள மாத்தூர் கிராமத்துல தான் கனகராஜ் இருந்திருக்காரு. ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர் ஆன இவரே அதிமுக மாத்தூர் கிளை கழக அவை தலைவரா இருந்திருக்காரு. அதோட பெட்ரோல் பங்க், அடகு கடை, ஃபைனான்ஸ்னு பிசினஸ் மேனா வலம் வந்திருக்காரு. இவர்கிட்ட நாச்சியார் கோவில் வீரராகவபுரத்துல உள்ள பாஸ்கரனுடைய மனைவி செல்வி 3000 சதுரடி நில பத்திரத்தை கொடுத்துட்டு 3 லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கி 5 வருஷத்துக்கு மேலாகியும் செல்வி அசலும் கட்டல, முதலும் கட்டல. அதனால நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு கனகராஜ். அதுல தீர்ப்பு கனகராஜுக்கு சாதகமா வந்திருக்குது. அந்த தீர்ப்பால வருத்தப்பட்ட செல்வி கனகராஜ் வீட்டுக்கு நேர்ல வந்து உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறேன், ஆனா நிலத்தை எங்களுக்கே தந்துருங்க, அந்த நிலம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்குன்னு கெஞ்சி இருக்காங்க. ஆனா நிலத்தை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன கனகராஜ் செல்விய தகாத வார்த்தைகள்ல திட்டியிருக்காரு. அதனால மனமுடைஞ்ச செல்வி நிலமும் போச்சு மானமும் போச்சுன்னு தன்னோட மகன்களான அஸ்வின் ராஜா, ஜெகன் 2 பேர்கிட்டையும் சொல்லி அழுதுருக்காங்க. அம்மா கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் கொந்தளிச்ச மகன்கள் 2 பேரும் தன்னுடைய நண்பர் திலீப் கூட சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அடுத்து 3 பேரும் சேர்ந்து கனகராஜ் வீட்டுக்கு பைக்ல போயிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஜெகனும் திலீப்பும் நின்னுட்டு இருந்திருக்காங்க. கத்தியோட கனகராஜ் வீட்டுக்குள்ள கோபமா போன அஸ்வின் ராஜ், எங்க நிலத்தை அடிமாட்டு விலைக்கு அபகரிச்சது மட்டுமில்லாம எங்க அம்மா கண்ணுலையே கண்ணீர் வர வைக்கிறியா? எங்க நிலத்தை அபகரிச்ச மாதிரியே இன்னும் எத்தனை பேரை அழ வச்சிருப்ப? ஏழைகள் நிறைய பேர் உங்ககிட்ட இப்படிதான் நில பத்திரத்தை கொடுத்து மீட்க முடியாம இழந்திருக்காங்க. இனி அப்படி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே கனகராஜ் கழுத்திலேயே குத்தி இருக்காரு. அஸ்வின் ராஜ் குத்துன அடுத்த நொடியே கனகராஜுடைய உயிர் அடங்கி போயிருச்சு. அடுத்து வெளியில நின்ன தன்னுடைய தம்பி ஜெகன் கூடையும் நண்பன் திலீப் கூடையும் தப்பிச்சு ஓடுன அஸ்வின் ராஜ் நேரா தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துல போய் சரண் அடைஞ்சிருக்காரு. முக்கிய கொலையாளி அஸ்வின் ராஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஜெகனையும் அவனுடைய ஃப்ரெண்டு திலீப்பையும் தேடிட்டு இருக்காங்க. கணவனுக்கு தெரியாமல் நிலங்களை விற்ற மனைவி, நள்ளிரவில் கணவன் மனைவிக்குள் மூண்ட தகராறு, நடுவீட்டில் கழுத்தறுக்கப்பட்டு மனைவி சடலமாக கிடந்த கொடூரம், குடும்ப பிரச்சனையில் கட்டிய மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவன் சிக்கினாரா? நடந்தது என்ன? நைட்டு மகள் கிட்ட பேசிட்டு மாடிக்கு தூங்க போன கஸ்தூரி காலையில 7 மணி வரை வீட்டை விட்டு வெளியே வரல. அம்மா ஏன் இன்னும் எழுந்து வரலன்னு மகள் மாடிக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ ரூம் கதவு பூட்டாம சாத்தி மட்டும் கிடந்திருக்கு. உடனே மகள் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ ரத்த வெள்ளத்துல கஸ்தூரி கழுத்தறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. அடுத்து கஸ்தூரியுடைய உடலை கட்டி பிடிச்சு அழுத மகள் தந்தை ஜஸ்டின் குமாரை தேடி இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள அவரை காணல. அப்பா தான் அம்மாவை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிட்டாருன்னு நினைச்ச மகள் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து தப்பிச்சு போன ஜஸ்டின் குமாரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல செல்போன் சிக்னல் நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்ல காட்டியிருக்கு. உடனே அங்க போன போலீஸை பார்த்ததும் ஜஸ்டின் குமார் தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் ஜஸ்டின் குமாரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில உள்ள காஞ்சிரக்கோடு பகுதியை சேர்ந்த ஜஸ்டின் குமாருக்கு கல்யாணமாகி கஸ்தூரிங்கிற மனைவியும் 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க.
ஜஸ்டின் குமார் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மனைவி பேர்ல 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருந்திருக்காரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொந்த ஊருக்கே திரும்பி இருக்காரு. அப்பதான் அந்த 2 இடத்தையும் ஜஸ்டின் குமாருக்கே தெரியாம மனைவி யாருக்கோ விற்று பணத்தை கொடுத்தது தெரிய வந்திருக்கு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிலம் வாங்கி போட்டா நீ எனக்கே தெரியாம அந்த நிலத்தை வித்து யாருக்கு பணம் கொடுத்தன்னு கேட்டிருக்காரு. ஆனா கணவன் கேட்ட கேள்விகளுக்கு மனைவி எதுவுமே பதில் சொல்லாம இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கஸ்தூரிய பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, உங்க மனைவிக்கு நிறைய ஆண்களோட பழக்கம் இருக்கு, ஆள் இல்லாத நேரத்துல ஆண்கள் சிலர் வீட்டுக்கும் வந்திருக்காங்க, அதனால என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மகனுடைய உதவியோட ஜஸ்டின் குமார வலுக்கட்டாயமா பேங்கு கூப்பிட்டு போய் வீட்டை அடமானம் வச்சு 20 லட்சம் ரூபாய் லோனும் வாங்கியிருக்காங்க கஸ்தூரி. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தன்னுடைய மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஜஸ்டின் குமார். ஆனா அதையும் கஸ்தூரி தடுத்ததா கூறப்படுது. இதனால கடும் கோபமான ஜஸ்டின் குமார், எனக்கே தெரியாம நான் வாங்கி போட்ட நிலத்தை வித்து எவனுக்கு செலவு பண்ணன்னு தெரியல, என் பொண்ணுக்கு வரன் பார்க்க விடாம அதையும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, சமீப காலமா உன் நடவடிக்கையே சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு கஸ்தூரியும் ஜஸ்டின் குமார தகாத வார்த்தையால திட்டினதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான ஜஸ்டின் குமார் மனைவி மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் ஜஸ்டின் குமாரும் கஸ்தூரியும் பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால கோபமான ஜஸ்டின் வீட்டில இருந்த கத்தியை எடுத்து கஸ்தூரியுடைய கழுத்தை அறுத்து கொடூரமா கொன்னிருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. விசாரணையுடைய முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஜஸ்டின் குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.